தீய மனதை மாற்ற வாரும் தூய ஆவியே, கனநேய மேவியே, கனநேய மேவியே, தீமை செய்ய நாடுதென்ற திருக்கு நெஞ்சமே, மருள் தீர்க்கும் தஞ்சமே, மருள் தீர்க்கும் தஞ்சமே, தீய மனதை மாற்ற வாரும் தூய ஆவியே. டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு அருமையான பிள்ளைகள் தங்களுடைய தேர்வு காலங்களை முடித்து விடுமுறை காலங்களை அனுபவிக்கின்ற அருமையான மகிழ்ச்சியான காலம். இந்த மகிழ்ச்சியான காலம் மிக முக்கியமான காலம் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. பவுலடியார் கொரிந்து சபைக்கு சொல்லப்பட்ட அந்த காரியங்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் பொருத்தமாக அமைய வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்லுகிறார், நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக்கொடுக்க நியமித்தபடியால். பவுலடியாருக்கு ஒரு பெரிய ஆசை என்னன்னா, மணவாளனாகிய கிறிஸ்துவிடத்தில் கரையற்ற திரையற்ற ஒரு கன்னிகையாக மனைவியாக நம்ம எல்லாரையும் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம். அதுதான் என்னுடைய தலையான ஒரு ஆசை என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறார். இது இன்றைக்கு ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் இது பொறுப்பாக அமைகிறது. தங்களுடைய பிள்ளைகள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி 2 பேருக்குமே கற்பு அவசியம், பெண்களுக்கு மட்டுமல்ல. நம்முடைய பிள்ளைகளை பிறருக்கு ஒப்படைக்கும் பொழுது அவர்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், பரிசுத்தம் கெடாமல் வாழ வேண்டும் என்பதில் பெற்றோர்கள் இதில் தங்களுடைய பிள்ளைகளை குறித்து அக்கறை வைக்க வேண்டும் என்பது இந்த காலகட்டத்திலே, குறிப்பாக இந்த விடுமுறை காலத்திலே மிக மிக அவசியமானது என்பதை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்முடைய இளம் பருவம், இளம் வாலிப பருவம் என்று சொல்லி கடந்து வரும் பொழுது இந்த வெக்கேஷன் பீரியட் இருக்குது பார்த்திங்களா, அது ரொம்ப முக்கியமான காலகட்டம். அதுவரையும் பார்த்திங்கன்னா படிப்புன்னு சொல்லி டைட்டாக இருந்தவுடனே லீவ் விட்ட உடனே என்ன பண்ணுவாங்க, பெற்றோர்கள் செஞ்சு தம்பிகள் ரிலாக்ஸாக இருக்குன்னு சொல்லி உறவினர்கள் வீடு, நண்பர்கள் வீடு, டூரு இப்படின்னு சொல்லி அனுப்பி வைப்பார்கள். ஒன்றை மட்டும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும், நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய கண்காணிப்பில் இருக்க வேண்டும். எங்கே போனாலும் சரி, குறிப்பிட்ட வயதில் அவர்கள் என்ன பண்ணிடக்கூடாது, நம்மை விட்டு விலகி வேறு எங்கிடத்துக்கு தனியாக அனுப்புவது மிகுந்த ஆபத்தான ஒரு காரியமாக அமைந்துவிடும். அது இப்பொழுது மட்டுமல்ல, இன்றைக்கு வயது முதிர்ச்சி அடைந்த அண்ணன்மார்களே அக்காமார்களை கேட்டு பார்த்தோம்னா, நீங்கள் எப்போ உங்களுடைய வாழ்க்கையில் தீய பழக்கம் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க சொல்கிற காலங்கள் பார்த்திங்கன்னா, என்னுடைய விடுமுறை காலத்தில் என்னுடைய உறவினர் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே உள்ள பிள்ளைகளிடத்தில் சில காரியங்களை சித்தப்பா மகன், மாமா மகன், அத்தை மகன் சொல்லி, இல்லை அங்கே வீட்டுக்கு அருகாமையில் இருந்த ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட விளையாடும் பொழுது சில தவறான காரியங்களை நான் கற்றுக்கொண்டேன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை இன்றைக்கு மனம் திரும்பி புது வாழ்வுக்குள்ளே வந்திருக்கலாம். ஆனால் அவரிடத்தில் புகைப்பிடிக்க கற்றுக்கொண்ட காலம் எது, யார்கிட்டருந்து கற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விடுமுறை காலத்தை தான் சொல்லுவாங்க. பெரும்பாலான ஒரு விடுமுறை காலத்தை சொல்லுவாங்க. சிலருக்கு பாலியல் அபியூஸ், தவறான காரியங்களும் கூட நேர்ந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு ரிவ்யூ சொல்லுது, மேக்சிமம் 75% மேலே தன்னுடைய இளம் வயதிலே செக்ஸுவல் அபியூஸுக்கு உள்ளாக இருக்கிறாங்கிறத
கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. வெளியே அதை சொல்ல முடியல. காரணம் பார்த்திங்கன்னா, பாதிப்பை ஏற்படுத்தினவர்கள் நெருக்கமானவர்கள். அதனால் வெளியே சொல்ல முடியாதபடி போயிருப்பாங்க. ஒருத்தர் இன்றைக்கு நல்ல முதிர் வயதை அடைந்தவர்கள், இளம் வயதை தாண்டினவர்கள்ட்ட போய் கேட்டோம்னா, உங்களுடைய வாழ்க்கையிலே சிறு பிராயத்தில் நடந்த உங்களை பாதித்த சம்பவம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர்கள் அந்த செக்ஸுவல் அப்யூஸ் பண்ணப்பட்டது தான் சொல்லுவாங்க. அந்த அளவிற்கு மனதிலே வெளியே சொல்ல முடியாத ஒரு பாதிப்பை அவர்களுக்குள்ளே மறக்க முடியாதபடி உண்டாக்கியிருக்கும். அப்போ இன்றைக்கு வேதத்தை நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது இதிலிருந்து அவங்க தப்பித்துக் கொள்கிறார்கள். குறிப்பாக டூர் போகும்போது பார்த்திங்கன்னா, அதுவரை நல்ல பிள்ளைகளாக இருப்பாங்க. டூர் போகும்போது போயிட்டு வந்தவங்களை கேட்கும்போது, இந்த பையன் இப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லுகிற அளவிற்கு கேவலமான ஒரு சூழ்நிலையில் நடந்து கொண்டிருப்பான். பார்ட்டி, இன்றைக்கி ஆஃபீஸர்ஸ் பார்ட்டி, தொழிலாளர் பார்ட்டி, எல்லாத்துலேயும் இந்த காரியங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நம்ம, கிறிஸ்துவுக்கு நம்ம எப்படி கொடுக்கணுமா, கற்புள்ள கன்னியாக கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிறார். இந்த போதனைகள்லாம் இன்றைக்கி வெளிப்படையாக இன்றைக்கி போதிக்கப்படுறதில்லை. ஒரு சாட்சியை நான் கேட்டேன். ஒரு சர்ச்சில் வாலிபர்களுக்கு போதகர் இந்த செக்ஸுவல் அப்யூஸை பற்றி, பாலியல் விளைவுகளை பற்றி, அதுலேருந்து எப்படி தப்பித்துக்கொள்ளணும்னு சொல்லி, என்னென்ன பாதிப்புகள் வரும், என்னென்ன கெட்ட பழக்கங்கள் இருக்கிறது, அதுலேருந்து எப்படி தப்பித்துக்கொள்ளணும்னு சொல்லி டீச் பண்ணியிருக்காரு. ஒரு சில வருடங்களுக்கு பின்பாக ஒரு வாலிபன் அவருக்கு லெட்டர் எழுதியிருக்கிறார். நீங்கள் சொன்ன டீச்சிங் எனக்கு 19ஆவது வயசில் கிடைச்சிது. ரொம்ப சந்தோஷம். நான் இன்றைக்கி நல்லபடியாக திருந்தி வாழ்வதற்கு உங்களுடைய டீச்சிங் எங்களுக்கு ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் ஒரு வருத்தம் என்னென்னா, என்னுடைய 13 வயதிலேயே நீங்கள் அதை சொல்லியிருந்தீங்கன்னா நான் சாக்கடைக்குள்ளே விழுவதற்கு முன்பாக நான் காப்பாற்றப்பட்டிருப்பேன்னு சொன்னாங்க. இன்றைக்கு மிக குறைந்த வயதிலேயே சாக்கடையான இப்படிப்பட்ட காரியங்களில் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது, விழுந்து போகிறார்கள். சிறு பிராயம் முதற்கொண்டே பெற்றோர்களாகிய நாம் பிள்ளைகளை தீமையான பழக்க வழக்கங்களில் போவதற்கு முன்பாக தடுத்து நிறுத்த அவங்களுக்கு டீச்சிங் அவசியம். குறிப்பாக இந்த லீவ் காலங்களில், விடுமுறை காலங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. பெண்கள் மட்டுமில்லை, ஆண்களுக்கும் எச்சரிப்பு அவசியம். உறவினர் வீடுகளுக்கு அனுப்புவது, நண்பர்கள் வீட்டில் அனுப்புவதுன்னா நீங்களும் போகணும், உங்களுடைய கண்காணிப்பில் இருக்கணும். விட்டுட்டிங்கன்னா இன்றைக்கி மேக்சிமம் அங்கே பாதிப்புகள் ஏற்படுகிற காலம் விடுமுறை காலம், இடம் பார்த்திங்கன்னா நெருக்கமானவருடைய இடங்கள். ஆகையால் யாரையும் நம்பி நம்ம விட முடியாத சூழ்நிலையில் இன்றைக்கு பாவம் பெருகி இருக்கிறது. இந்த விடுமுறை காலத்துக்குள்ளே கடந்து வந்திருக்கிற அருமை பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளே வளருங்கள், கவனிப்போடு வளருங்கள். கன்னிகையாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் என்கிற மணவாளன் கையில் ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் நம்மையும் நம்முடைய தலைமுறைகளையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.